அன்பான உறவுகளுக்கு உங்கள் அன்பு சகோதரன் ராஜசேகரின் வணக்கம். இன்றைய ஆத்ம சிந்தனில் செல்ஃப் கேர் அதை பற்றி தான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் நம்ம கூட பிறந்தவங்க, தாய் தகப்பன், கணவன் மனைவி, நண்பர்கள், சமூகம்னு யார் யாருக்கும் நம்ம எவ்வளவோ செய்கிறோம். அதில் ஒரு குறிப்பிட்ட அளவாவது நமக்கு நாமளே செஞ்சுக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு கண்டிப்பாக பார்க்கணும். ஒருத்தருக்கு ஒன்று வந்துருச்சுன்னா எப்படி துடிச்சு போகிறோம், பதறி போகிறோம், அவங்களுக்கு உதவி செய்கிறோம். உடல் ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக எவ்வளவோ செய்கிறோம். அவங்க தடுமாறும் போது கவலைப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, சரியாயிடுன்னு உட்காந்து ஆறுதல் சொல்கிறோம். அவங்க நார்மல் கண்டிஷனுக்கு வர்ற வரைக்கும் அவங்களுக்கான எல்லா உதவியும் செய்கிறோம். அப்போது இன்னொருத்தருக்கு செய்கிற அதே உதவியையும், இன்னொருத்தர்கிட்ட காட்டக்கூடிய அதே அன்பையும் நாம் நமக்கு கொடுக்குறோமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். நாம் அதை பண்ணுறதே கிடையாது. நமக்குன்னு வரும்போது சில நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம், முடங்கி போயிடும். நம்மளை நாமளே தட்டி கொடுக்கறதில்ல, நம்மளை நாமளே மன்னிக்கிறதில்ல, நம்மளை நாமளே நேசிக்கிறதில்ல. உலகத்தின் ஆகச்சிறந்த காதல் தன்னை காதலிப்பது தான். தன்னை காதலிக்க முற்பட்டு அதில் வெற்றி கண்ட எவனும் இன்னொருவர் காதலின் பின்னால் பைத்தியமாக அலைய மாட்டான். இதுதானே உண்மை. தன்னிறைவு அடையிலைங்கும் போது தான் இன்னொருத்தர்கிட்ட அந்த அன்பை தேடி போக வேண்டியிருக்கு. பிறரை நேசிக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் பிறர் மீதான நேசம் மட்டும்தான் என்னை வாழ வைக்கும்னு நினைக்கிறது சரியல்ல. நம்ம முதல்ல நேசிச்சு நம்மளை நாமளே திருப்திப்படுத்தி, நம்மளை நம்மளே சமாதானப்படுத்தி, நம்மளை நம்மளே ஆறுதல் படுத்தி, நம்மளை நாமளே கை கூட்டி கொண்டு போகணும். அந்த செல்ஃப் கேர் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஒரு குழந்தைக்கு எப்படி கூட்டிகிட்டு போய் எல்லாம் வாங்கி கொடுக்கணும், பிடிச்சவங்களை எப்படி டேட்டிங் கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ணுறாங்க. செல்ஃப் டேட்டிங் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த இடத்துக்கு போங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை வாங்கி உங்களுக்கு நீங்களே கொடுங்க. அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஐஸ்கிரீம், அந்த ஃபுட்டு உங்களுக்கு நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். இன்னொருத்தருக்கு எப்படி பண்ணுவீங்க, ஒன்று வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க இல்லையா? அது மாதிரி நம்ம அது எதுக்கு வெட்டி செலவுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நமக்கு நாமளே பரிசு கொடுத்துக்கணும், நமக்கு நாமளே பாராட்டிக்கணும், நமக்கு நாமளே அன்பாக இருக்கணும். இந்த செல்ஃப் லவ் இருந்தால் மட்டும்தான் பிறர் மீது காட்டக்கூடிய அன்புல குற்றம் குறை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நான் எல்லாருக்கும் செய்கிறேன், எனக்கு யாரும் செய்யலைங்கிற வருத்தங்கள் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். தனியாக போங்க. உங்களை நீங்களே கூட்டிகிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் பார்க்கில் உட்காந்து சாப்பிடுங்க. ஒரு தேட்டருக்கு போய் படம் பாருங்க. நீங்களா பைக் எடுத்துட்டு போங்க, நீங்களா பஸ் ஏறி போங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே செய்யுங்க. இதுக்கு நீங்கள் யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தன்னைத்தான் நேசிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ப்ளஸ் என்ன, உங்களுடைய மைனஸ் என்ன, இந்த இப்ஸ் அண்ட் பட்ஸை தாண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க இயல்புல. மற்றவர்கள் விமர்சனங்களை தாண்டி உள்ளுக்குள்ள அந்தராத்மா சொல்லலையா, அதில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சுய சோதனை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை நீங்கள் நகாசுப்படுத்திக்கிட்டே வாங்க. நல்ல உடைய நீங்கள், சுத்தமான உடைய நீங்கள், ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு உங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் குழந்தை இருக்குது, அதுக்கு கண்டது வாங்கி கொடுத்து வளர்ப்பீங்களா? மாட்டீங்க தானே. அப்போ இந்த உடம்பு மனசுங்கிற குழந்தைக்கு மட்டும் ஏன் கண்டதை போடணும்? கண்ட எண்ணங்கள் எதுக்கு, கண்ட உணவு எதுக்கு? குழந்தைய ஃபிட்டாக வச்சுக்க எவ்வளோ தூரம் போராடுறோம். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க இந்த குழந்தைய ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க? ஆக உங்களை நீங்கள் காதலிச்சு, உங்களை நீங்கள் நேசிச்சு, உங்கள் மேலே அன்பு செலுத்துங்க. இது சுயநலம் கிடையாது, தன்னலம். சுயநலம்ங்கிற வார்த்தை தவறாக பயன்படுத்தப்படுது. தனக்கான நலத்தை பேணுங்கள். சரிங்களா? என்னுடைய ரெக்வெஸ்ட், தன்னலம் பேணுங்கள். உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்க. ஆக சிறந்த காதல் தன்னைத்தான் காதலிப்பது தான் என்று கூறி நிறைவு செய்கிறேன். உங்கள் அன்பு சகோதரன் ராஜசேகர், ஆத்ம சிந்தன். வணக்கம்.